ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆக்ஷனில் அதிக விலைக்கு போன டாப் 10 வீரர்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லா அணிகளும் தங்களோட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் ஃபில் பண்ணிட்டாங்க. போன வருஷம் வெளிநாட்டு வீரர்கள் தான் அதிக அமௌண்ட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களே பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். நம்பர் 10ல் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜோஸ் ஹாசல்வுட் தான். இவரை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 12.50 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். நம்பர் 9ல் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலிங் பிளேயரான ஜோஃப்ரா ஆர்ச்சரை தான். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இவரையும் 12.50 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவரை மும்பை எடுக்க போட்டி போட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போயிட்டாரு. நம்பர் 8ல் இருக்க பிளேயர் யாருன்னா நியூசிலாந்து சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலரான ட்ரெண்ட் போல்ட் தான். இவரை மும்பை இந்தியன்ஸ் 12.50 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹோம் கம்மிங் கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. நம்பர் 7ல் இருக்க பிளேயர் யாருன்னா கேஎல் ராகுல் தான். இந்தியன் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன். இவரை டெல்லி கேபிட்டல்ஸ் 14 கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. எல்எஸ்ஜி இவருக்கு ஆர்டிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. நம்பர் 6ல் இருக்க பிளேயர் யாருன்னா இங்கிலாந்தை சேர்ந்த பேட்ஸ்மேனான ஜாஸ் பட்லர் தான். போன வருஷம் ராஜஸ்தான் விளையாண்டாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவரை ரிட்டைன் பண்ண. இதனால் ஜிடி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். இவரை 15.75 கோடிக்கு ஏலத்தில் எடுத்துட்டாங்க. இது குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்காக தான் இருந்திருக்கு. நம்பர் 5ல் இருக்க பிளேயர் யாருன்னா யுஸ்வேந்திர சகல் தான். இந்தியன் ஸ்பின்னர். இவரை பஞ்சாப் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க 18 கோடிக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்காண்டி விளையாண்டாரு. இவரையும் பார்த்தீங்கன்னா தக்க வைக்கல. ஆர்டிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா இல்லாதனால பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டாங்க. நம்பர் 4ல் இருக்க பிளேயர் யாருன்னா ஹர்ஷிப் சிங் தான். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர். போன வருஷமும் பஞ்சாப் காண்டி தான் விளையாண்டாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவரை ரீட்டைன் பண்ணல. ஆனால் ஆர்டிஎம் கார்டு கொடுத்து எடுத்துட்டாங்க 18 கோடிக்கு. பேசாமல் அவரை ரீட்டைனே பண்ணியிருந்திருக்கலாம். நம்பர் 3ல் இருக்க பிளேயர் யாருன்னா வெங்கடேஷ் ஐயர் தான். இவர் ஆர்சிபியும் கேகேஆரும் எடுக்க போட்டி போட்டாங்க. ஆனால் ஃபைனலாக கேகேஆர் தான் எடுத்தாங்க 23.75 கோடி கொடுத்து. இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் அவரை ரீட்டைன் பண்ணியிருந்தா கூட ஒரு 17-18 கோடி தான் வந்திருக்கும். நம்பர் 2ல் இருக்க பிளேயர் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். போன வருஷம் கேகேஆருக்காண்டி டைட்டில் அடிச்சு கொடுத்தவர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் இவரை ரிட்டைன் பண்ணல. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருந்தாங்க 26.75 கோடி கொடுத்து. டெல்லி தான் ஃபர்ஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக போனதுனால பஞ்சாப் எடுத்துட்டாங்க. இவர் தான் இந்த சீசன்லேயே அதிக அமௌண்ட்டுக்கு போயிருப்பாருன்னு நினச்சோம். சத்த இருங்க பாயின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் தான் டாப்பில் இருந்தார். ரிஷப் பண்டை எல்எஸ்சி பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 27 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. ரிஷப் பண்டை டெல்லி எடுக்க ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் 27 கோடிக்கு போனதுனால வேணான்ட்டாங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியே அதிக அமௌண்ட்டுக்கு போன பிளேயர் யாருன்னா ரிஷப் பண்டா தான் இருக்காரு. இந்த டாப் 10 பைஸில் உங்களுக்கு பிடிச்ச பை எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.